You have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு என்ன bike? You haven't seen my bike. வணக்கம், வெல்கம் பேக் வித் அனதர் கிரேட் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோன்னா, நம்ம எம்ஏ வந்து நீங்கள் வந்து பிளாக் கலரில் தான் பார்த்துருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஸ்டாக் கலரில் மாற்ற போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ரைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அண்ட் என்ஓசி வாங்கணும் வண்டிக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் கலரில் தான் இருக்கணும். அண்டு பிளாக் கலரில் போட்டு அது 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷோரூமில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆர்டர் கொடுத்து 1 மாதம் ஆகியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. அதனால வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் டேராடூனில். நம்ம சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த புதுப்பேட்டை என்னவோ சொல்லுவாங்களே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி கிடைக்கும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரிஜினல்தே வந்து டேரெக்டாக வந்து ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, சேம் லைக் ஃபஸ்ட் காப்பின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து டேரெக்டாக இவங்க வந்து வாங்கி இவங்க கடையில் வச்சுப்பாங்க. ஷோரூமை விட இங்கே தான் அதிகமாக ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து நிறையவே இருக்கும் எப்பயுமே. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஆர்டர் கொடுக்க போகிறதில்ல. ஆர்டர் கொடுத்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மாட்டி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் குளிச்சுட்டெல்லாம் வந்தேன். ரெடி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம். நாங்கள் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம், ஓகே, அங்கே போய்ட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வண்டி வாங்கி 1.5 நாள் தான் டைம்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி அப்போ வாங்கினேன். வாங்கி மத்தியானமாக வந்தேன் என் இடத்துக்கு. நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தூரமாக போய் தான் வண்டி வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்தேன் மத்தியானம். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் மாடிஃபை பண்ணிட்டேன். ஹாரன் வந்து மாற்றிட்டேன், ஹேர் ஹாரன் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபில்டர் மாற்றிட்டேன். என்டிஆர் ஃபில்டர் என்னவோ சம்திங் அது வந்து ஒரு 700 என்னவோ கொடுத்து அதையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு டேரெக்டாக அங்கே போய் நான் வண்டி வந்து ஃபுல்லாக வந்து வ்ராப் பண்ணிட்டேன். பிளாக் கலரில், அதாவது ஒயிட் கலரில் இருந்ததை ரொம்ப ஆசையாக பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு வண்டி. ஓகேங்களா? ஆல் இண்டியா ரைடு மொத்தமும் நான் வந்து அதில் தான் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றுறோன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு ஒயிட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி கிளாசிக்காக இருக்குது. எப்பவுமே பிளாக்கு, ஒயிட்டு, இந்த ரெட்டு, இந்த டார்க் ப்ளூ, ஷைனி ப்ளூ, அப்புறம் இந்த ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கும் காருக்கும் எல்லோ எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்கை ப்ளூ கூட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எம்இ வாங்கி ஒரு 2 இயர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து அடுத்த அப்டேட் வந்து எம்இக்கு வந்து பண்ணிடலாம். ஸ்டாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ரெட்டு, அது உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஒயிட் ப்ளஸ் ரெட்டு. ஆனால் இப்போ நம்ம மாற்ற போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றலான்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்காக எப்படி இருக்குமோ பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அது மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, அதான் நான் சொன்ன பார்த்திங்களா என்ஓசி அதெல்லாம் வாங்கிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து வேறு லெவலில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நான் கிளம்புறேன். ஓகேங்களா? ரெடி அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன். அண்டு எப்படி வண்டி வரப்போகுதுன்னு சீரியஸாக எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா பிளாக் கலர் லுக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஸோ வாங்க கைஸ், அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சும்மா தான் உட்காந்துருக்கோம். இன்னும் வரல. கிட்டத்தட்ட அவங்க போய் 1.5 hour ஆகுது. இன்னும் எதுவும் வரல. ஷோரூமில் கேட்டால் ஷோரூமில் வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்தேன். இது மொத்தமாக நம்ம பண்ணி முடிச்சிட்டப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்.
ஸோ ஓகே கைஸ், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு சரி வண்டியை வந்து நம்ம அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி வீடியோ எடுத்துருந்தோமே, அது இன்னும் முடிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பேக் வியூவில் வண்டியை காட்டுறவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்மளோட பைக்கோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தான். நம்ம தான் வந்து பிளாக் கலரில் மாடிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர்லேயே மாற்றிட்டோம். என்னென்ன மாற்றிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் ஒன்று மாற்றிருக்கோம், இந்த 2 பக்கமும் சைட் பேனல் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் மாற்றிருக்கோம். இது 3 செட்டாகவும் மாற்றிருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு ஸ்பாய்லராக இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேங்க்ன்ற பாருங்க, டேங்க் சைட் பேனல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரம்போவோட என்ன சொல்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஆயில் கேன் போட்டிருக்கோம். ஆயில் கேன் மட்டும் இல்லை, பிரம்போட ஃபுல் சிஸ்டமும் போட்டிருக்கோம் நம்ம இங்கே. கிளட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளட்ச்சு தான். அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் மாஸ்க் இது மாற்றிருக்கோம். மாஸ்க் கப்பு, ஹெட்லைட் மாஸ்க் கப்பும் போட்டிருக்கோம் பிளாக் கலரில். அவ்வளோதான் கைஸ் நம்ம பண்ணியிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மட்கார்டு வந்து மாற்றணும். மட்கார்டு மாற்றிட்டு இங்கே ஃபெண்டர் வரும் பார்த்திங்கன்னா பெருசாக, அந்த ஃபெண்டரு விண்ட்ஷீல்டு எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ ஓகே கைஸ், வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நிற்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீட்டில் வந்து வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஐகார்டில் வந்து லிங்க் தரேன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ நம்ம வண்டியில் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் கூட மாட்டியிருக்கோம் வண்டியில். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். பாருங்கள், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். வண்டியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு முன்னே, இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சில ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருப்பாயிட்டனும், ஓவர் வெயிலாக இருக்குது கைஸ், வேர்த்து குட்டுது. எல்லோரும் புயல் வரும்போது அது வரும் மழை வரும்போது தான் வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, வெயில் அடிக்குது ஓவராக, தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. அண்ட் நம்ம ஊரில், அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊத்தங்கரை கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டான், ஓவராக வெயில் அடித்து கிரிக்கெட் விளையாடும் போது. நியூஸ்லலாம் கூட வந்துருந்துச்சு, மேபி நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. ஓகே, நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுங்க கைஸ். ஸோ லவ் யூ ஸோ மச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1064 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கை வேறு நடுங்குது கைஸ், ஃபுல்லாக காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம பார்த்திங்கன்னா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன்னா, அதுவும் அடிக்கிற வெயிலில் சுத்தமாக முடியல. மண்டெல்லாம் பாருங்கள், ஹெல்மெட் போட்டு எப்படி இருக்குன்னு, ஐயோ. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். இந்த மாதிரி மோட்டோ விளாக்ஸ் இல்லை ட்ராவல் வீடியோ இல்லை நான் பண்ணுற பைத்தியக்காரத்தனமான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் ஒன்றும் எதுவும் கண்டென்ட் இருக்காது தான், இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகேவா? பை கைஸ்.